ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா ஆகம விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறதா இல்லையா என்பது குறித்து சைவம் மற்றும் வைணவர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. புதிதாக கோயில் கட்டுகின்ற பொழுதும் முழுமையான கோயில்களை நிறைவாக செய்து திருக்குட நீராட்டு பொருளா செய்வது ஒரு நம்முடைய ஆகம மரபாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் ஓரளவுக்காவது நிறைவு செய்து கருவறையாவது நிறைவு செய்து நீராட்டு பொருளாக செய்ய வேண்டும். அதன் பின்பு சுற்றுப்பிரகாரங்கள் மதில்கள் செய்கின்ற பணிகளை எல்லாம் செய்வது தான் ஒரு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் நம்முடைய முன்னோர்கள் கட்டியிருக்கின்றார்கள். அதிலே ஓரளவாவது நிறைவு செய்து வழிபாடு செய்வது ஒரு மரபாக இருக்கும். குறிப்பாக சிவாலயங்கள், வைணவ திருக்கோயில்கள், முருகன் உள்ளிட்ட திருக்கோயில்கள் முழுமையாக செய்வது ஒரு மரபு. அந்த வகையில் செய்வது நன்றாக இருக்கும். ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு மாறுதல்கள் இருக்குது, ஆகமங்களில் மாறுதல் இருக்குது. நம்ம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் எடுத்துட்டால் அது வைகானச ஆகமம். இங்கே முறைகள் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவில் இடத்துல பாஞ்சராத்திர ஆகமம், அங்கே பூஜைகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் நம்ம இப்போ போக போகிறது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராண பிரதிஷ்டை காரியக்கிரமங்கள், அந்த மந்திரங்கள், ஆகமங்கள் எல்லாமே வேறுபட்டது. அவருடைய ஒரு ஆச்சாரியர்களையும் எல்லாரையும் கலந்து ஆலோசனை பண்ணி அதை அவள் நிர்ணயம் பண்ணியிருக்கா. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக போய் இருந்து சேவிச்சுட்டு வரணுமே தவிர இதுக்கு போய் நம்ம குழப்பங்களோ எதிர்ப்போ தெரிவிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு அடியனுடைய கருத்து. இது அது அவசியமாக அவள் எல்லாரும் எதுவும் கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். அவ்வளோ பெரிய ஒரு ராமஜென்ம பூமியில் அவ்வளோ பெரிய காரியக்கிரமம் நடக்கும் பொழுது, பிராண பிரதிஷ்டை காரியக்கிரமம் நடக்கும்போது எல்லாமே அவருடைய பெரிய பெரிய ஆச்சாரியர்களை எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி தான் செய்வா. இது கீழே நடக்க போகுதுன்னு சொல்கிறா, மேலே புலோரில் ஒர்க் நடக்க போகுதுன்னு சொல்கிறா. இது பிராண பிரதிஷ்டை காரியக்கிரமம் தான், கும்பாபிஷேகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.